ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் சேஃப்டி. பிஹேவியரல் சேஃப்டினா என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் நம்முடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிஹேவியரல் சேஃப்டி, இந்த டாப்பிக்கை ஏன் நான் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் வந்து ஆட்களோடைய இன்ட்ராக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். அந்த டைமில் அவங்க வந்து செஞ்சிட்ருக்கக்கூடிய வேலையில் சில தப்புகளை கண்டுபிடிச்சாங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்கள்ட்ட பேசும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்கம்யூனிகேஷனாலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையினாலையும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுடைய ஆக்சிடெண்ட் வந்து லெவல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக மாட்டேங்குது, அதிகமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து சேஃபாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணும்போது பிஹேவியரல் சேஃப்டி மூலமாக இதை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அது எப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். பிஹேவியரல் சேஃப்டி, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்டர் வந்து வெல்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன். அந்த வெல்டர் வந்து வெல்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ப்ராப்பராக வந்து பிபிஎஸ் வந்து எதுவுமே போடாமல் உட்காந்து வெல்டிங் அடிச்சிட்டு இருக்கிறாரு. அதை நீங்கள் வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு கிட்ட வந்துடுறீங்க. கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து ஏன் நீங்கள் டேரெக்டாக வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறீங்க, நீங்கள் வந்து சூப்பர்வைசராக இருக்கிறீங்க இல்லை ஒரு ஃபோர்மேனாக இருக்கிறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கேட்குறீங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரி வெல்டிங் அடிச்சிட்ருக்கீங்க, உங்களுடைய பிபிஎஸ் என்னாச்சு, அது ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணல. ஓகே, இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பொசிஷனில் வந்து கேட்பீங்க. இது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வெல்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதை வந்து எப்படி எடுத்துக்குவாருங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷனுடைய நிலைகள் வந்து எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்க வேறு ஏதாவது டென்ஷனில் இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷரில் இருக்கலாம், அவங்க சூப்பர்வைசர் வந்து அவரை திட்டிகிட்டு போயிருக்கலாம், ஏதாவது ஒரு இது நடந்திருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து யாருன்னே தெரியாது, நம்ம வந்து கேள்வி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டென்ஷன் ஆவாங்க, நம்ம மேலே வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ்க்கோ இல்லை அவங்களுடைய சேஃப்டிக்காக வேண்டி நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். அப்போ அந்த டைமில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து எப்படி வந்து அவங்கள்ட்ட வந்து டீட்டெயில்டாக பேசலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னா அவங்க செய்கிற தப்பை வந்து சுட்டி காட்ட போகிறீங்கன்னா டேரெக்டாக அவங்கள்ட்ட போயிட்டு அவங்களுடைய நெகட்டிவிட்டியை வந்து சொல்லாதீங்க. சொன்னால் அது யாருமே வந்து எந்த ஒரு மனுஷனுமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நெகட்டிவ் சொல்லிட்டீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த ஆள் வரான், எப்போ ஏதாவது நெகட்டிவ் தான் சொல்ல போகிறானுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மைண்டில் வந்து பதிஞ்சிரும். அது வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் என்ன பண்ணலான்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன பாசிட்டிவ் திங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் பிளானில் ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து மினிமம் வந்து எல்லா பிபிஎஸும் வேர் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அந்த ஏரியாவை சேஃபாக வச்சுருப்பாங்க. அவங்க பண்ணியிருக்கக்கூடிய பாசிட்டிவான திங்ஸ் அவ்வளோத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் திங்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட வந்து டைரெக்டாக போய் பேசும்போது பேசுங்க. ஹலோ சார், வணக்கம், நான் வந்து இந்த இடத்துல வந்து சேஃப்டி ஆஃபீஸராக இருக்கிறேன். நான் வந்து தூரத்துலேருந்து உங்களை பார்த்துட்ருக்குறேன். நீங்கள் வந்து வெல்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பேரிகேஷன் சைன் போர்டு எல்லாமே பண்ணியிருக்கீங்க, வெல்டிங்கும் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன் சார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட வந்து மிஸ் ஆகுது. அது என்னதுங்கிறத பார்த்தீங்களா? அப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது என்னென்னா, ஓகே இவர் வந்து நம்மளை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து என்னெல்லாமோ நம்மளுடைய பாசிட்டிவ் பற்றி சொல்கிறாங்க, மிஸ் ஆகிருக்குங்கிறாங்க. அப்போ அது என்னத்தை மிஸ் பண்ணோம்? அவர் வந்து ஒரு வேளை வந்து ஃபேஸ் ஷீல்டு வந்து வேர் பண்ணாமல் வெல்டிங் அடிச்சிட்டு இருந்தாருன்னா ஃபேஸ் ஷீல்டு வந்து ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ ஃபேஸ் ஷீல்டு வந்து எதனால் சார் ப்ராப்ளம் ஆச்சு? உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஆச்சுங்களா, இல்லை வந்து டேமேஜ் ஆச்சா, எதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட வந்து அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவர் அதோடைய ரியல் ஃபேக்டர்ஸை சொல்லுவார். அப்போ நீங்கள் வந்து உங்கள் சூப்பர்வைசர்ட்டையோ இல்லை ஸ்டோர்லேயோ போய் சொல்லியிருக்கலாமே, நீங்கள் ஏன் சொல்லாமல் நீங்கள் மாதிரி வெல்டிங் அடிச்சிங்க, இப்படி அடிக்கிறதுனால என்ன பாதிப்பு வரும், உங்களுடைய கண்கள் வந்து பாதிக்கப்படுது, அந்த விஷன் வந்து போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. உங்களால் 1 கோடி ரூபா கொடுத்தா கூட உங்களுடைய விஷன் வந்து திரும்ப கிடைக்காது. அதனால் நம்ம கண்களை பற்றி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் எடுத்து சொல்கிறது மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. எப்போவுமே வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபோர்மேனாக இருந்தாலும் சரி,
நம்ம வந்து ஒரு ஜாப்ல இருக்கக்கூடிய ஹசார்டஸை வந்து என்னன்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னா, அந்த ஹசார்டஸ்ல இருந்து ஹியூமனை வந்து எப்படி பாதுகாக்கணுமே தவிர அவங்கள வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. ப்ளேம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் திங்ஸ் அவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த இதில் அவர் என்ன மிஸ் பண்ணியிருக்காரோ அதை சொல்லணும். ஏன் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் தப்புன்னு சொன்னீங்கன்னா அதை வந்து மனுஷனுடைய அறிவு வந்து ஏற்றுக்காது. இதே இது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது அந்த வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர்டு வந்து சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஓகே நம்மளுடைய நல்லதுக்காக வேண்டி தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறத காது கொடுத்து கேட்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய செயல்பாடுகளாக இருக்குது. அதனால் இனிமேல்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகும்போது யாரை பார்த்தாலுமே சரி, முதல்ல போயிட்டு அவங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து ப்ளேம் பண்ணாதீங்க. அவங்கள்ட்ட என்னென்ன பாசிட்டிவிட்டிஸ் இருக்குதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால இதெல்லாம் ஆகும்னு சொல்லிவிட்டு பொறுமையாக எடுத்து சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய உயிரை விட பெரிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. இது இவர் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவர் கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும் இதனால் பாதிப்பு வந்து அதிகமாகும். அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன சைக்காலஜிக்கல் இதாக தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் கம்மியாகும், அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு தனி மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் செய்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க் சைட்டை வந்து சேஃபாக வந்து வச்சுருக்க முடியும். எல்லாருமே சேஃபாக ஒர்க் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய இடத்துக்கு வந்து நம்ம வந்து போக முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து ஃபீல்டுக்கு போகும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு ஆளுங்களை வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது இந்த கான்வர்சேஷன் வந்து நல்லா இருக்குது. இதே இது நீங்கள் ஒரு சூப்பர்வைசராகவோ ஒரு இன்ஜினியராக வந்துட்டு ஏய் நீங்கள் வா அது ஏன் பண்ணுற இது ஏன் பண்ணுறேன்னு சொன்னாச்சுன்னா எல்லா நேரத்துலையும் சரிப்படாது. திடீர்னு அவங்க வந்து டென்ஷன் ஆனாங்கன்னா நம்மளால் அந்த நம்மளுடைய என்ன கோலோ அதை வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடும். ஓகேங்களா? ஒர்க் பண்ண வந்திருக்கிறோம், ஒர்க் பண்ண வந்த இடத்துல நம்மளுடைய ரோல் என்ன, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நம்ம கீழே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம எப்படி வந்து பேசணும் சொல்லிவிட்டு அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுகிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டில் நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். இதை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸ், இன்ஜினியர்ஸ், அப்புறம் ஃபோர்மேன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய ஒர்க் சைட்டில் வந்து இதை வந்து பண்ணி பாருங்களேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு வந்து அவனுடைய சைக்காலஜிக்கல் ஆர்ட்டு அவனை வந்து நீங்கள் வந்து தயார்படுத்திக்கிட்டு அவனுடைய தவறுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்கிறது மூலமாக அவனுக்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். இது வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஹேவியரல் சேஃப்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டும் இருக்குது. அதனால் நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒர்க் சைட்டில் மட்டுமே இல்லை, உங்களுடைய லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு வந்து உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய வீடியோக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேறொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.